ஹாய். வயசு 30 நெருங்கியும் தவமிருந்து பெத்த பையனுக்கு பொருத்தமான பொண்ணு கிடைக்கலையேங்கிற ஏக்கம். தனி ஆளா இருந்து பிள்ளைய வளர்த்த அம்மாக்கு வெளியில போகும்போது தனக்கு தெரிஞ்சவங்களையெல்லாம் பார்க்கும்போது நல்ல பொண்ணா உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா என் பையனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சளைக்காம சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச கையோட 2 வருஷம் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை. அதுக்கப்புறம் சொந்தமா என்னோட வேலை செஞ்சவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஒரு சின்ன ஃபேக்ட்ரி தொடங்கணுன்ற ஆசையை தன்னுடைய பையன் சொல்லும்போது அவங்க நகையெல்லாம் கொடுத்து நீ செஞ்சா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பச்சை கொடி காட்டிட்டாங்க. ஒரு நாள், ஏண்டா நீ ஏன் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்க கூடாதா? யாராச்சும் தெரிஞ்சவங்க என்னை பார்த்தாலே ஐயோ இவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி தலை தெறிக்க ஓடுறாங்க அப்படின்னு வெளிப்படையா கொஞ்சம் வேதனையோடயே சொல்லிட்டாங்க. எனக்கு வீடை விட்டா ஃபேக்ட்ரி, இதுக்கே எனக்கு நேரம் பத்தல. இதுல நான் எங்க இருந்து போய் ஒரு பெண்ணை பார்த்து பேசி காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போறது? நீ யாரையாவது கூட்டிட்டு வந்து தாலி கட்டுன்னு சொன்னா இப்பவே கட்டுறேன் அப்படின்னு சிரிச்சபடியே சொல்லிட்டான் அந்த பையன். திருவிழாக்கு ஊருக்கு போனப்போ தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கிறது தெரிஞ்ச உடனே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 6 மாசத்துக்குள்ள கல்யாணமே முடிச்சிட்டாங்க. அவங்க அம்மா ஒரே பொண்ணுங்கிறனால பெண் வீட்டாரும் தாராளமா செலவு செஞ்சு திருமணம் பண்ணி வச்சாங்க. உங்க அம்மாவும் இனிமே நம்ம கூட தான் இருப்பாங்களா? திருமணமான 3ஆம் நாள் இரவே அந்த பொண்ணு கணவன் கிட்ட கேக்குறா. இது அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நேரத்துல பேசுற பேச்சாம்மா இது அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டான். காலையில குளிச்சு முடிச்சுட்டு அடுக்கலைக்கு வந்த மருமக கிட்ட 10 நாள் போகட்டும்மா, வீடும் சாப்பாடு முறையும் பழகிடும், அதுக்கப்புறம் நீ வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஃபி கொடுத்த மாமியார் கிட்ட, நீங்களும் எங்க கூட தான் இருக்க போறீங்களா அத்தை? நேத்து ராத்திரியே உங்க மகன் கிட்ட கேட்டேன், அவரு ஒண்ணுமே சொல்லல, அதான் உங்களையே கேட்டுடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனேயும் அவங்க அம்மாவால அழுகை அடக்கவே முடியல. ஏம்மா நான் எங்க போகணும் உனக்கு? எங்க அம்மாவும் அப்பாவும் தூத்துக்குடியில தனியா தான் இருக்காங்க, அதான் கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லிட்டா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டாங்க அந்த அம்மா. வீட்டை விட்டு வீடு திரும்புற நேரம் பல நேரங்கள்ல அவங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. அடுக்கலையோட வலது ஓரமா இருக்கக்கூடிய ஒத்த கட்டில்ல அம்மா படுத்திருப்பாங்க. 2 பெண்ணுங்க இருந்தும் வீடு மயான அமைதியோட இருக்கு. என்னாச்சுமா அப்படின்னு அந்த ஒத்த கேள்விக்கு காத்திருந்தவங்களா கேட்ட உடனே அம்மா அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வாஞ்சையே இல்லாம பேசுதுடா. ஒத்தையா வளர்ந்த பொண்ணு போக போக சரியாயிடும் நினைச்சது தப்பு. பொழுதன்னைக்கும் 2 பேரும் தானே இருக்கோம், வேலை எதுவும் செய்ய வேணாம், கூட உட்காந்து சோறு கூடவா சாப்பிடக்கூடாது? போட்டுக்கிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்குது. அப்படி என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன்? உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவ. 2 பேரோட சந்தோஷம் கெட வேணான்னு நான் நிறைய நாள் சொல்லாம இருந்திருக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிறது அந்த பிள்ளைக்கு சுத்தமா பிடிக்கலடா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அழுகையோட அம்மா சொல்றத அவனால தாங்கிக்கவே முடியல. இதுக்கே தோண்டு போற அம்மா கிட்ட ஃபேக்டரிக்கு நைட்டு தான் ரா மெட்டீரியல்லாம் வந்து இறங்கும். தொடர்பா பார்ட்னர் கிட்ட இருந்து ஃபோன் வரும். அந்த நேரத்துல எல்லாம் இந்த நேரத்துல எந்த ஆம்பளை ஃபோன் பண்ணுவான்? அதுவும் வேலை விஷயமா பேசுவானா? நிஜம்னா ஸ்பீக்கர்ல போட்டு பேச வேண்டியது தானே. இந்த நேரமும் ஃபேக்டரி கட்டிட்டு அழறவங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? முதல்ல தனியா தொழில் செய்ய பாருங்க. இந்த ஃபேக்டரிய தூத்துக்குடியில ஆரம்பிச்சா எங்க அம்மாவும் அப்பாவும் உதவியா இருப்பாங்க. சம்பந்தமில்லாத தலையீடுகள், தேகங்கள், இதனதும் ஊசி குத்துற மாதிரியான கேள்விகளால் வீண் சந்தேகத்தாலையும் தன்னை தொலைச்சு எடுக்க இறையையே போர்க்களமா மாத்துறத எப்படி நான் அம்மா கிட்ட சொல்ல முடியும்? தல தீபாவளி வந்ததுதான் சாக்கு. பொங்கல் வரைக்கும் மேலுக்கு சுகமில்லைன்னு சொல்லி திரும்ப வராம இழுத்தடிச்சா மாப்பிள்ள உங்களுக்கு வேற பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு பாப்பா சந்தேகப்படுது. நாங்க நம்பல, எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், தெளிவுபடுத்தாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு கடந்து பிடிவாதம் பிடிக்கிறா. என்ன செய்ய அப்படின்னு ஒரு தயக்கத்தோட சொல்றாரு மாமனாரு. சந்தேகம்னு வந்துட்டா அவளே தான் மாமா தெளிவடையணும், எடுத்து சொல்லி எல்லாம் நம்ப வைக்க முடியாது. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க வேலை நேரத்துல போன் பண்றா. இருக்க தாமதமாச்சுன்னா உடனே சந்தேகம். இப்படிதான் ஒரு நாள் வீட்டுல அம்மா கிட்ட கூட சொல்லாம இங்கே இருக்கேன்னு பார்க்கத்தான் நான் நேரா வந்தேன்னு சொல்லிட்டு ஃபேக்டரிக்கே வந்துட்டா. வீட்டுக்கு சீக்கிரமா போனா அவ இன்னைக்கு ஃபேக்டரிக்கு வரலையான்னு கேக்குறா. அவ யாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. என் கூட வேலை பார்க்குற எல்லார் கூடயும் சேர்த்து வச்சு பேசுறா. வெறுப்பா இருக்கு மாமா, இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது? திறந்தாலே கேள்வி, கேள்வி இல்லாட்டி சந்தேகம். அவளுக்கா தோணும் போது வரட்டும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டான். நடந்து 1 மாசத்துக்குள்ளேயே ஊருக்கு வந்து என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவகிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது. மனசு மாறி தெளிவாயிட்டு தான் நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி நம்பி ஊருக்கு போனா.
இங்கேயே இருந்துட்டா நீங்க எவ கூடயாவது நிம்மதியா கும்மாளம் போடலாம்னு நினைக்கிறீங்களா? அதான் ஊருக்கு வர்றேன்னு சொன்னேன். வேதாளம் மரத்தை விட்டு இறங்காமலே பேசுறது மாதிரியே பேசினா ஆத்திரத்துல அடிக்கிறதுக்கு கையை ஓங்கி அடக்கிக்கிட்டான். எங்க வீட்டிலேயே வந்து என்னையே அடிக்க செய்வீங்களா? பாட்டி அடிக்க கை நீட்டுறவனோட சேர்ந்து வாழ முடியாது, நடத்த முடியாது, நான் வரல அப்படின்னு கத்தி தீத்துட்டா. என்ன தெரியும் என் மனசை பத்தி அவளுக்கு? ஒரு வயசு வரைக்கும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஒழுக்கமா வாழ்ந்தவன். இப்படி இருந்தும் இந்த மனைவி கிட்ட கேவலப்படுறதுக்கா நான் காத்துட்டு இருந்தேன். போற வழியெல்லாம் அவமானமா இருந்தது அவனுக்கு. வந்த 15வது நாள் அவகிட்ட இருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்துருச்சு. அவகிட்ட சரியாவே பேசல, வேலைக்கும் போகல, அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரைகளை முழுங்கி காலையில 8 மணி வரைக்கும் கதவை திறக்காமல் இருக்கவும் அம்மா பயந்து போய் கூச்சல் போட்டு எல்லாரையும் அக்கம் பக்கம் இருக்கவங்களையெல்லாம் கூப்பிட்டு உடைச்சு பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. போராடியதுல எப்படியோ யார் செஞ்ச புண்ணியமோ நான் பொழைச்சிக்கிட்டேன், இப்படியே முடங்கிட்டேன். இப்படியே இருந்தா எப்படிரா? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு நிம்மதியா இரு. இந்த உலகத்துல நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு யாரோ ஒருத்தர் பிறக்காமலா இருப்பாங்க. பார்ட்னருடைய இந்த வார்த்தைகள் அவனை மெதுவா மாத்த ஆரம்பிச்சுது. மேட்ரிமோனியில பல மாத தேடலுக்கு அப்புறம் ஊர்லயே வேலை பார்க்கக்கூடிய டீச்சர் பொண்ணு அமைஞ்சது. அவளுக்கு இதுதான் முதல் திருமணம். இருந்தாலும் சம்மதிச்சா. இல்ல, எளிமையா நடந்தது திருமணம். 2 வருஷத்துக்கும் மேல இருண்டு இருந்த அந்த வீடு மனைவியோட சிரிப்புலையும் அன்புலையும் ஒளிர்ந்தது. மறுபடியும் ஃபேக்டரிக்கு போக தொடங்கிட்டான். பெரும் விபத்துக்கு உள்ளாகி நரகத்தோட வாயில் வரைக்கும் போயிட்டு பிடிச்சுக்க ஒரு தேவதையோட கை கிடைச்சதுனால மீண்டு வந்ததா அவன் உணர்ந்தான். அன்பான மனைவி, அழகான ஒரு பெண் குழந்தை, இனிப்பா இருந்தது அந்த வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும். அவமின்றி கிடைத்த வரங்களை சிலருக்கு இனங்காண தெரியறதில்ல. நல்ல வாழ்க்கையை வாழ தெரியாம அவங்க வாழ்க்கையும் சேர்த்து நரகமாக்கக்கூடிய பெண்களும் உண்டு. பாய்.